அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் குறிப்பிடுகிறது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்கிற ஒரு குரல் நம்மை அழைப்பதாக இங்கே சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. வேதாகமத்தில் வெற்றியடைய கொஞ்சமான ஆலோசனைகளையும் இருதயத்தை பற்றி ஏராளமானவைகளையும் இந்த வேதம் போதிக்கக்கூடியதாக இருக்குது. வெற்றியினுடைய ரகசியம் இருதயத்தை பொறுத்தது. இருதயமே நம்முடைய பண்புகள் எல்லாவற்றினுடைய பட்டறையாக, அதுவே உண்மையான வெற்றி வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக, இதயத்தினுடைய பொக்கிஷங்கள் விலையேற பெற்றவைகளாக இருக்கிறபடினால நம்ம எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் சத்துருவானவன் திருடி விடுவான் என்பது போல இங்கே நீதிமொழிகளினுடைய ஆசிரியராகிய சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தற்காலத்தில் மூளையை தான் மனிதனுடைய மனம் இருக்கிற இடமாகவும் மனிதனுடைய தீர்மானங்களினுடைய மையமாகவும் இன்றைக்கு மனிதர்கள் கருதுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் இருதயத்தையே மனிதனுடைய ஆளுமை, ஆன்மீக வாழ்வு ஆகியவற்றினுடைய மையமாக வேதம் குறிப்பிடுகிறது. இந்த வேதத்திற்கும் மனிதனுடைய யோசனைகளுக்கும் அநேக வித்தியாசங்கள் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, இதயத்தில் தான் அறிவு இருக்கிறது, இதயத்தில் தான் உணர்வு இருக்கிறது, இதயத்தில் தான் சித்தம் இருக்கிறது, இதயத்தில் தான் மனசாட்சி இருக்கிறது என்பவைகளை இருதயத்தினுடைய இருப்பிடமாக, அறிவினுடைய இருப்பிடமாக, உணர்வுகளினுடைய இருப்பிடமாக, சித்தத்தினுடைய இருப்பிடமாக, மனசாட்சியினுடைய இருப்பிடமாக வேதம் இருதயத்தை குறிப்பிடுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருதயத்தில் நம்ம வைக்க முடியும், உணர முடியும், அறிய முடியும் என்பதை உணர்த்தி வைக்கும் அனுபவமாக, ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. அந்த அறிவு உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால அவர் சிக்ஷிக்கும் போது உன் இருதயத்தில் நீ உணர்ந்து கொள்ள முடியும், நீ அறிந்து கொள்ள முடியும் என்று உபாகமத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சாமுவேல் 1 சாமுவேல் 1:13 அன்னாள் தன் இருதயத்தில் பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். இருதயத்தில் ஜெபிக்கிற ஒரு காரியம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 19:14, என் கண்மலையும் என் மீட்பரமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக, உமக்கு விருப்பமாயிருப்பதாக. இருதயத்தில் தியானிக்க முடியும் என்பதை வேதம் குறிப்பிடுகிறது. இருதயத்தில் வசனத்தை வைக்க முடியும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சங்கீதம் 119:11 நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியில் வாழும்பொழுது மார்க் 2:8 சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? மார்க் 11:23 எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். சந்தேகம் விசுவாசிப்பது. ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவனை அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இன்றைக்கு இருதயத்தில் இருப்பது, இருதயத்தில் ஜெபிப்பது, இருதயத்தில் தியானிப்பது, வசனத்தை வைப்பது, சிந்திப்பது, சந்தேகம், விசுவாசம் எல்லாமே இருதயத்தில் தான் இருக்கிறது. இருதயம்தான் இதையெல்லாம் ஆட்டி படைக்கிறது, இருதயம் இவைகளையெல்லாம் செய்கிறது என்று சொல்லி வேதத்தில் ஒவ்வொரு வசனங்களும் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மகிழ்ச்சியும் இதயத்தில் தான் தோன்றுகிறது. யாத்திராகமம் 4:14 ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆரோன் உன்னை காணும்பொழுது அவன் இருதயம் மகிழும் என்று சொல்லுகிறார். அன்புள்ள ஒரு இருதயம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு நீ அன்பு கூர் என்று சொல்லுகிறார். பயமுள்ள இருதயம். எமோரியனுடைய யோசுவாவில் 5:1 அவர்கள் யோர்தானை கடந்து வரும்பொழுது ஆண்டவர் யோர்தானை பிளந்துட்டார்னோடனே அங்கே இருக்கக்கூடிய எமோரியனின் சகல ராஜ்யாக்களும் கேள்விப்பட்டது முதற்கொண்டு அவர்களுடைய இருதயம் கரைஞ்சி போச்சுன்னு சொல்லப்படுது.
தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். யோசுவா 24:23 சொல்ல, உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்று சொல்லுகிறார். தீர்மானம் எடுக்கிற ஒரு இருதயம். 2 நாளாகமம் 6:7 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம், தீர்மானம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்துச்சுன்னு சாலமோன் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அருமையான விலையேறப்பெற்ற இந்த இருதயத்தை சாத்தான் திருடிட்டானாதான் வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17:9 இதயத்தை தான் எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? சாத்தான் கையில் நம்முடைய இருதயம் களவாடப்பட்டுருச்சுன்னா மார்க்கு 7:21-22 சொல்லப்பட்டது போல மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், பச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண்கள், தூஷணம், பெருமை, மதிகடி எல்லாம் புறப்பட்டு வரக்கூடிய இருதயமாக சாத்தாத மாற்றிடுவான். ஒருவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது புது இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ரோமர் 10:9 நாம் படித்ததின்படி, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவனை அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசிச்சிட்டான்னா நீ ரட்சிக்கப்பட்டுருவா. அதனால தான் சங்கீதத்தினுடைய ஆசிரியர் தாவீது எழுதுகிறார், சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று சொல்லி எசேக்கியேல் 11:19 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்களுடைய உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு புதிய உடன்படிக்கையில் ஒரு புதிய இருதயத்தை தருவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய இருதயத்தை களவாட விட்டு சத்ருவினுடைய அசுத்தங்களினால் நம்முடைய இருதயம் நிறந்துச்சுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவை நம்முடைய நாவினால் அறிக்கையிட்டு மரித்தோரிலிருந்து அவரை தேவன் எழுப்பினார்னு நம்ம விசுவாசிச்சா ஆண்டவர் நம்முடைய கல்லான இருதயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டுட்டு நமக்குள்ள ஒரு சதையான இருதயத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 8:10-11-12 அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அந்த புதிய இருதயத்தில் ஒரு வரைபடத்தை கொடுத்த வரைபடமுள்ள ஒரு இருதயத்தை தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு இருதயம், எப்படி வாழணும்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு தெளிவாக எழுதப்பட்ட ஒரு இருதயத்தை நான் கொடுக்க போகிறேன். அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கும் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனிமேல் நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அழகான ஆண்டவருடைய சமூகத்தில் வாயினால் இயேசுவை அறிக்கையிட்டு மரித்தோரிலிருந்து இயேசுவை தேவன் எழுப்பினார்னு விசுவாசித்து ஆண்டவரே இந்த விலையேறப்பட்ட இருதயத்தை, புதுப்பிக்கப்பட்ட இருதயத்தை, சதையான இருதயத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு புதிய இருதயத்தை, எழுதப்பட்ட வசனங்கள் எழுதப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிற என் பிரமாணங்களை அதில் நான் எழுதி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சங்கீதம் 9:1 சொல்கிற போல இருதயத்தில் தேவனை துதிக்கிறவர்களாக, சங்கீதம் 19:14 சொல்லுகிறது போல இருதயத்தில் தேவனை தியானிக்கிறவர்களாக, அவரிடம் ஜெபிக்கிறவர்களாக, அவருடைய வசனத்தை வைத்து அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாக வாழ முடியும். கடைசியாக ரோமர் 5:5 சொன்னது போல பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறத அந்த இருதயத்தில் தேவ அன்பில் நிறைய ஆரம்பிச்சிட்டோன்னா ஆவின் கனிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அன்பின் வாழ்க்கையை நம்முடைய அனுபவ வாழ்வில் வெளிக்காட்ட முடியும். இருதயத்தை எல்லா காவலோடும் நாம் காத்து கொண்டோன்னு சொன்னால், அந்த புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அன்பினால் இருதயம் நிரப்பப்பட்டு ஆவியின் கனிகளை வெளிக்காட்டுகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். இதய கதவை திறந்தனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி.